அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ருத்ராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. சனி பயிற்சி எப்போது? அதாவது திருநள்ளாறில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் சனி பயிற்சின்ட்டு மற்ற ஜோசியர் யூடியூப்பில் அதே மாதிரி சோசியல் நெட்வொர்க்கில் சனி பயிற்சியை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கடந்த மார்ச் 29 சனி பயிற்சி ஆனதாக எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க, பரவலாக சொல்லப்படுது. ஆனால் கோயில்களில் மட்டும் இந்த மாதிரி அமைப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்குது. அது ஒன்றும் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கோயில் வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி தான் கோயிலோட நேம பயன்படுத்துவாங்க. 2 பஞ்சாங்கம் இருக்கு. அதாவது திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். இந்த 2 பஞ்சாங்கம். இந்த திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக தான் மார்ச் மாதம் 29 சனி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியா இருக்கிறாரு. அது உண்மைதான். ஆனா பாத்தீங்கன்னா வாக்கிய பிரகாரம் பயிற்சி ஆகலங்கிறது உண்மைதான். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பாத்தீங்கன்னா கோயில் நேம நிஷ்டைகளை பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் வாக்கிய பஞ்சாங்கம் ஒழிய ஜாதகத்துக்கும் அதுக்கும் எந்தவித தொடர்பு கிடையாது. யாருமே அதை பற்றிய சந்தேக விழிப்புணர்வு வேண்டாம். அதை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். சனி உண்மையிலே பயிற்சி ஆகிட்டார்னா. நன்றி, வணக்கம்.